எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. சார், விஜய் அவர்கள் அரசியலில் களம் இறங்கியிருக்கிறார். அவருடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எனது பார்வையில் இனிமேல் தமிழ்நாட்டில் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் வானில் உச்சத்திற்கு போக முடியாது. ஜொலிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பெரிய பதவிகளுக்கு போய் சேரலாம். அந்த கட்சியிலே புகழிட்டலாம். ஆனால் ஒரு தனியாக ஒரு கட்சி துவங்கி 35, 36% வாக்குகளை பெற்று அதுவும் பலமான போட்டியாக அமைந்து தனது கட்சியை 234 தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 125 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வைப்பது என்பது சினிமா நட்சத்திரத்துக்கு மிகவும் கடினம். காரணம் என்னவென்றால், அந்த அரசியலிலே இருக்கிற பணிச்சுமை மிகவும் அதிகம். பொதுமக்களை தொடர்ந்து நாம் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும். அதுபோக நாமும் அனைவருடனும் கலந்து பழகக்கூடிய தன்மை பெற்றிருக்க வேண்டும். அதாவது இன்ட்ரோவர்ட் அரசியலில் ஜொலிக்கவே முடியாது. பொதுவாக சினிமா நட்சத்திரங்கள் அப்படியான தன்மை கொண்டவர்கள் அல்ல. எம்ஜிஆர் விதிவிலக்கு. நீங்க எம்ஜிஆரின் பழைய எந்த புகைப்படங்களை பார்த்தீர்கள் என்றாலும், சாதாரண ரசிகர்கள் அவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுப்பதாக இருந்தாலும், அவர் அப்படியே அவங்கள தோளோடு தோள் அணைத்து, இல்லைன்னா கைகளை பற்றி கொண்டு அந்த டச் காட்டுவாரு. நான் சொல்றது 57, 60 புகைப்படங்கள் கூட நீங்க அதை பார்க்கலாம். இணையத்துல இன்றைக்கும் பல படங்கள் காண கிடைக்கும். அது அவரோட நேச்சர். ஆனால் விஜய் அவர்களின் நேச்சர் அப்படி தெரியல. அவர் எனக்கு நேரடியான பரிச்சயம் கிடையாது. நான் லயோலா காலேஜ்ல கௌரவ ஆசிரியராக இருந்தபோது அந்த கிளாஸ்ல அவர் படித்திருக்கிறார். அப்போ கூட எனக்கு முகம் சரியான அறிமுகம் இல்லை. இவரு சூர்யா எல்லாம் படித்திருக்கிறார்கள். அந்த எஸ்எஸ்சி எனக்கு ரொம்ப நல்ல அறிமுகம். எஸ்எஸ்சி எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடியவர் சந்திரசேகர். பட் விஜய் கொஞ்சம் டிஃபரெண்டான பெர்சன், ஒரு இன்ட்ரோவர்ட்ங்கிற மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். அவரோட பழைய நினைவுகளை வைத்து சொல்றேன். அவர் பார்த்த பழைய நினைவுகளை வைத்து சொல்றேன். அரசியலுக்கு அது சரியாக வருமா என்பது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மேலும் அவரது அந்த அறிக்கையில் காணப்பட்ட விஷயங்கள், அதுல எதுவுமே புதுசு கிடையாது இல்ல. ஜாதி மத பேதமற்ற சமுதாயம், பிளவுபடுத்தும் அரசியலை ஒழிப்போம், ஊழலற்ற அரசியலை உருவாக்குவோம். எல்லாரும் எப்பவும் வைக்கிற கோஷம் தான். யாராலும் இதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஊழல் உள்ள ஒரு சமுதாயத்தை அமைப்போம்னு சொல்லி ஒரு கட்சி தொடங்க முடியுமா? ஜாதி மத பேதத்தோடு அரசு அமைப்போம்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. இதெல்லாம் யூட்டோப்பியன் தாட்ஸ். அதாவது ஒரு மிகப்பெரிய உயரிய சிந்தனைகள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபடுது. அப்போ விஜய் கட்சி துவங்கும் போது மாநில நலன்களை முன்னிலைப்படுத்துவோம்னா, எல்லா மாநில கட்சிகளும் மாநில நலன்களை தான் முன்னிலைப்படுத்த முடியும். அதுக்காக தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சுட்டு கர்நாடக நலனை நம்ம முன்னிலைப்படுத்த முடியாது. மலையாள நலனை முன்னிலைப்படுத்த முடியாது. எனவே அதுல வேற புதுமையாக எதுவுமே இருக்காது. அப்போ புதுமையாக எதை சொல்ல, அல்லது அன்றாட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு, இதை ஜனங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு பிரச்சனை இப்ப நீட் விலக்கு, அதுல அவரோட கொள்கை என்ன? இப்போ பாரதிய ஜனதா எதிர்ப்பு. நேற்று தொலைக்காட்சிகள்ல விவாதங்கள்ல கலந்து கொண்டவர்கள் விஜய் சார்பாக பேசியவர்கள் பாரதிய ஜனதாவை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. 2024 அவங்க ஆட்சிக்கு வந்தால், இவரே 2026ன்னு சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியை அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப 2024 அவரோட கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவரோட ரசிகர் மன்றம்னு இருக்கும். அவங்க தான் அவரோட எதிர்கால கட்சிக்காரர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? 2024ல யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நான் யாருக்கும் ஆதரவு இல்லன்றாரு. அவங்க ஓட்டு போடாம இருக்க முடியாதுல்ல. எனது ரசிகர்கள் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு விஜய் எப்படி சொல்லுவாரு? அப்படி சொல்றது ஜனநாயக விரோதமாயிருமே. யாருக்கோ ஒரு ஓட்டு தானே போடணும் அவங்க. அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டு. அதுக்கான விடைகள் கிடைத்தால் தான் அடுத்த கட்டத்தை பத்தியே நம்ம பேச முடியும்னு நினைக்கிறேன். சார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சியினுடைய பேர், மற்றதெல்லாம் கூட்டம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு ஏன் இப்படி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, அது மட்டும் இல்லாம ஏன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி பதிவு என்பதை மட்டும் இப்போது அவர்கள் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதாவது முதல்ல கட்சிக்கான பெயர் தேர்ந்தெடுக்கும் போது 3 பெயர்களை தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையம் கிளியர் பண்ணி கொடுக்கும் ஒரு பேரை.
அந்த மாதிரியாக இந்த இப்போது உள்ள இந்த பெயர் கிளியர் செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நடைமுறையை நான் சொல்றேன். பொதுவாக இது வந்து ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. நம்ம பெயர்கள தேர்ந்தெடுத்து ஒரு பெயரை வாங்கி, அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த கட்சியின் தலைவர், பொருளாளர், செயலாளர் தேர்ந்தெடுத்து, அமைப்பு கூட்டம் போட்டு, அப்புறம் அமைப்பு சட்டம், துணை விதி எல்லாம் நம்ம ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு அத வந்து தேர்தல் ஆணையத்துல குடுத்து, தேர்தல் ஆணையம் அப்ரூவல் குடுத்த பிறகு பேப்பர்ல விளம்பரம் குடுத்து, அதுக்கு பிறகு தான் வந்து அந்த பதிவு கிடைக்கும். இந்த ஸ்டெப்ல அவரு இப்ப வந்து ஆவண சமர்ப்பித்த அந்த நிலையில இருப்பார்ன்னு நான் நினைக்கிறேன். அதாவது டாக்குமெண்டேஷன்ல இருப்பாரு. இப்ப டாக்குமெண்டேஷன தாண்டி இன்னும் ஒரு 1 மாசத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால், தேர்தல் ஆணையம் புதிய கட்சிகளுக்கு பதிவெல்லாம் குடுக்காது. எனவே இயல்பாகவே அவருக்கு வந்து அந்த பதிவு கிடைப்பதற்கே இந்த தேர்தல் முடிந்தா தான் கிடைக்கும். அல்லது அதற்கு சற்று முன்பாக வேணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம அவசரம்னு சொல்லி வேணா கேட்கலாம். ஆனால் இவரு இந்த தேர்தல்ல போட்டி இல்லன்னு சொல்லும்போது, அந்த அவசரமும் இவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது, அறிவிப்பு ஏன் இப்ப வெளியிடணும்? இதுக்கு பின்னாடி வெளியிடலாமேங்கிற சந்தேகம் நீங்க கேட்கிற மாரி எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இப்ப அறிவிப்பு வெளியிடுவதன் மூலமாக அவர் சாதிக்க நினைப்பது என்ன? எதுவுமே இல்லையே! இப்ப வந்து நடப்பு அரசு பாரதிய ஜனதா அரசு. பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகத்தான் ஓட்டு போட போறாங்க. எதிராகவோ, ஆதரவாகவோ. அப்ப அது வந்து இப்ப இங்க வந்து திமுக. அப்ப திமுக அரசின் அ தற்போதைய செயல்பாடுகளும் அந்த சாய்ஸ் ஆஃப் வோட்டர்ட்ட பிரதிபலிக்கும். அப்போ இவரு சொல்றபடி பார்த்தா 2மே வேணான்னு சொல்ற மாரி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளையுமே அவர் புறக்கணிப்பதாகத்தான் நான் உணர்றேன். அப்படிங்கும்போது இந்த அறிவிப்பை அவர் வந்து பதிவெல்லாம் கிடைத்த பிறகே கூட வெளியிட்டிருக்கலாம். இப்ப கிடைச்சு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஏன்னா நேற்று ஒரு நாளோ, இல்ல இன்னைக்கு ஒரு நாளோ வந்து இது டிவி விவாதமா இருக்குமே தவிர, சமூக ஊடகம், டிவி விவாதமா இருக்குமே தவிர, அதுக்கு பிறகு இது டிவிகளுக்கோ, விவாதங்களுக்கோ வராது. ஏன்னா எல்லாரும் தேர்தல் நோக்கி போயிருவோம். இத பத்தி பேசுறதுக்கான நேரம் கூட யாருக்குமே இருக்காது. அப்போ அடுத்த ஒரு 3 மாசம், அடுத்த புதிய அரசு மத்தியில பதவி ஏற்கிற வரைக்கும், இது சைலன்ட்டா தான் இருக்க போகுது. அவருமே வேற எந்த கருத்தும் இந்த பொது பிரச்சனையில சொல்லப் போறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த அறிவிப்பு தாமதமாகவே செய்திருக்கலாம். இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல. இல்ல ஒருவேளை அவருக்கு நாள் நட்சத்திர சம்பிரதாயம் அதுல நம்பிக்கை இருந்து, ஏதாவது உரிய காலம் அப்படி நினைக்கிறாரா? அது எனக்கு தெரியல. உண்மையிலேயே தெரியல. அதாவது தை மாதம் இப்படி இந்த மாரி எதுவும் நல்ல நாள் இப்படி நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனாலும் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு எப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டார் தான். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஏராளமான இளைஞர்கள், ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுலயும் சந்தேகம் கிடையாது. அந்த ஸ்டார்டம் வந்து அத ஒரு பணயம் வைத்து தான் இந்த முயற்சிய அவர் செய்ய முடியும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது மன்னிக்கவும். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் சேரும்போது 1952, 53 வாக்குல அவரு அப்பவுமே பெரிய உச்ச நட்சத்திரம். பெரிய படங்கள்ல வந்து கதாநாயகனா நடிச்சுட்டாரு. அதுக்கு பிறகு நாடோடி மன்னன் படத்துல திமுக கொடியவே அவரு லட்சணையா காட்டுவாரு. எல்லா படங்கள்லயும் வந்து அவரோட கொள்கைகள சொல்லுவாரு. அது பாடல்கள் வாயிலாக, வசனங்கள் வாயிலாக சொல்லுவாரு. நாடோடி மன்னன் படத்துல நான் தான் போடப் போகும் புதிய சட்டங்கள்லாம் என்னங்கிற அளவுக்கு சொல்லுவாரு. 57 அவர் ஆட்சிக்கு வரும்போது 77 20 வருஷத்துக்கு முந்தியது. அப்படியான ஒரு ஒரு பேக்கிரவுண்டோட தான் அவரு சினிமாவுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்தாரு. அப்புறம் திமுகல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 72 வரைக்கும் 20 வருஷம் பெரிய பெரிய பதவி. கடைசியில பொருளாளர் பதவி. எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாமே திமுகவோட துணை மன்றங்கள். ஒரே நாள் இரவோடு இரவாக வந்து அனகாபுத்தூர் ராமலிங்கம் அறிக்கை விட்டு, இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைக்கழகங்கள்னு அவர் அறிவிச்சாரு. உடனே எல்லாருமே நைட்டு கொடி ஏத்திட்டாங்க. ஒரே நாள்ல பல்லாயிரக்கணக்கான கிளை கழகங்கள் ஒரு கட்சிக்கு கிடைச்சிருச்சு. அதாவது பேஸ் ஒர்க் எதுவுமே அவர் பண்ணல. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஏற்கனவே இருந்துச்சு. எம்ஜிஆர் மன்றம், அதுக்கு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஒரே நாள் வந்து எல்லாருமே வந்து கட்சியா மாறிட்டாங்க. இவர்ட்ட இருக்கிறது மன்றங்கள் இருக்கு. இந்த மன்றங்கள ஒரே நாள் கட்சியாவும் மாத்தலாம். ஆனால் அத மாற்றுவதற்கான காலக்கெடு எடுத்து, இன்னும் இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் குடுத்து இத அறிவிச்சிருக்கலாம். ஏதோ காரணத்தால அறிவித்ததாக வைத்துக் கொள்வோமே! அப்பவே இந்த தேர்தலுக்கே அவர் வந்திருக்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கே வந்திருக்கலாம். எம்ஜிஆர் வந்து கட்சி 72 திண்டுக்கல் தேர்தல் வரும்போது ச நெறைய பேரு தேர்தல்ல போட்டியிட வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அதிமுக அக்டோபர் மாசம் தான் பிறக்குது. திண்டுக்கல் தேர்தல் வந்து அடுத்த ஒரு 6, 7 மாசத்துல வருது. அதிமுகங்கிற குழந்தைய வந்து இந்த தேர்தல் அ பந்தயத்துல ஓட விட வேண்டாம். பலரும் சொன்னதுதான் அது. ஆனா எம்ஜிஆர் பின்வாங்கல. அவரு அந்த கட்சிய ஆரம்பித்தபோது திமுக. திமுக ஆளுங்கட்சி. பெரிய அடக்குமுறை. அவரோட சொந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன ரிலீஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு
நெருக்கடி எல்லாம் கொடுத்தாங்க. படத்துக்கு வந்து போஸ்டர் கூட ஒட்ட முடியல. திடீர்னு போஸ்டர் வரி போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கு ₹1 1973ல. அதுவும் எப்படின்னா, நம்ம அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல பணத்த கட்டி போஸ்டரையும் கொண்டு போய் குடுத்து, அதுல சீல் போட்டா தான் சுவத்துல ஒட்ட முடியும். கடைசியில போஸ்டரே ஒட்டாம படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய வெற்றி அடைஞ்சது. அத ஒட்டி வந்து திண்டுக்கல் தேர்தல். தேர்தல்லயும் போட்டி போட்டாச்சு. தேர்தல்ல பெரிய கட்சிகள், திமுக ஆளுங்கட்சி, காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் எதிர்க்கட்சி, மத்திய ஆளுங்கட்சியான இந்திரா காங்கிரஸ் எதிர்க்கட்சி. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற மாரி தான். பெரிய அளவுக்கான மத்திய, மாநில கட்சிகளை பகைத்து தான். ஆனா திண்டுக்கல் தேர்தல்ல அவ்வளவு பெரிய வெற்றி. லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி. அப்போ தலைவர் என்பவர் வந்து தன் மீதும், தனது ஆதரவாளர்கள் மீதும் தனக்கு வாக்கு போடுவார்கள்ங்கிற நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பாக எந்த தேர்தலையும் விடக்கூடாது. அந்த தேர்தல்ல குதிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ட்ரையல் கிரவுண்ட் இல்லையா? அப்போ வந்து இந்த தேர்தல்ல அவர் வந்து ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருந்தா கூட, அவரோட அந்த பொலிட்டிக்கல் வில் பவரையும், அந்த அரசியல் அக்குமணியும் நம்மளால பாராட்ட முடியும். ஆனா அவரு சாவகாசமா வந்து 2026ன்றாரு. இது பெரிய காலகட்டம். என்ன வேணாலும் நடக்கலாம். இவரே கூட பேக் அடிச்சு இல்லன்னு சொல்லலாம் நாளைக்கு. அதுவரைக்கும் அந்த கட்சிக்காரர்கள் என்ன செய்வார்கள்? அதுபோக இப்ப இவரோட மன்றத்துல இருக்கிற எல்லாரையுமே பிற அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்குவாங்க. அந்த 2024 தேர்தல் பணிகளுக்கு பெரும்பாலும் எல்லா தேர்தல்களையும் நீங்க அத பார்க்கலாம். ரஜினி ரசிகர் மன்றமோ, இல்ல பிற ரசிகர் மன்றத்தையோ, அந்த தம்பிகளையோ தேர்தல் வேலைக்கு பயன்படுத்திருவாங்க. தேர்தல் வேலைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு முந்தைய வந்து மன்றத்துக்காரங்களுக்கு வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி குடுக்குறது, வாலிபால் கேம் நடத்துனாங்கன்னா அதுல போய் ஸ்பான்சர் பண்றது. இப்படி வந்து அந்த லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் எந்த இடத்துல யாரு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. அப்ப அதுல வந்து பெரும்பாலும் வந்து ரசிகர் மன்ற தம்பிகளை தான் பயன்படுத்துறது. அதே மாதிரி இவர் இந்த மன்றத்துக்காரங்களையும் பயன்படுத்தத்தான் செய்வாங்க. அத நீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ தாண்ட முடியாது. ஏன்னா உள்ளூர் அரசியல்வாதியா இருப்பான். அவனோட தயவும், அவனோட ஏதாவது ஒரு வகையில அவனோட உதவியும் நமக்கு தேவை. சோ மன்றத்துக்காரங்களும் அதுக்கு ஈல்டு பண்ணதான் செய்வாங்க. எவ்வளவுதான் விஜயோ இல்ல பிற நடிகர்களோ எவ்வளவுதான் சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மன்றத்தில் இருப்பவர்கள் இயல்பாக இன்னொரு கட்சிக்கும் போயிருவாங்க. இது போக பல மன்றங்களில் தலைவர் செயலாளர், பொருளாளர் பதவியில அரசியல் குடும்பங்கள் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகளே வந்து இந்த கட்சி தன் கட்சியில் வந்து அவங்களுக்கு போஸ்டிங்ஸ்க்கு வழி இருக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மன்றங்கள்ல தான் போஸ்டிங் போடுறது. இல்லன்னா அந்த இவங்களே ஒரு மன்றத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு, ஆ த தளபதி விஜய் மன்றம், இல்லன்னா புதுசா வந்த ஒரு படம் ஏதாவது புது படம் வந்திருந்ததுன்னா, அந்த படத்தோட பேரை வச்சு ஒரு மன்றத்தை கிரியேட் பண்ணி, தன்னோட பையனையே வந்து அதுல தலைவரா போட்டுருவாங்க. இதெல்லாம் வழக்க வழக்கமா நடக்கிற விஷயம் தான். ஒண்ணும் புதுமையான விஷயம் கிடையாது. அதனால ஒரு உச்ச நட்சத்திரத்தோட ரசிகர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த இடத்த விஜய் எப்படி தாண்ட போறாரு? ஏன்னா அவரு இதெல்லாம் கலந்து ஆலோசிச்சிருப்பாரு. எதுவுமே தெரியாம வந்து அரசியல்ல குதிக்க மாட்டாரு. பல பேர கலந்து ஆலோசிச்சிருப்பாரு. அவருக்கும் இந்த உண்மையான நிலைமை புரியும். அந்த இடத்துல தான் நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி. அதாவது இப்பவே ஏன் அறிவிக்கணுங்கிற சந்தேகம் எல்லாருக்கும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது யாருக்கு நெருக்கடியா இருக்கும் சார்? திமுகவுக்கா? பாஜகவுக்கா? சிலர் சொல்றாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்றது சரிதான். சில பேர் அப்படியான கருத்துக்களை நேற்று கூட சொன்னாங்க. தொலைக்காட்சிகள்ல கூட. எனக்கு அதுல அவ்வளவா நம்பிக்கை இல்ல. என்ன காரணம்னா, பாரதிய ஜனதாவோட இலக்கு வந்து பாரதிய ஜனதான்னா திரு அண்ணாமலைன்னு வச்சுக்கங்க. இன்றைய தேதிக்கு அவர் தான் மாநில தலைவர். 24 தேர்தல் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல். திரு அண்ணாமலை அவர்களுக்கான தேர்தல் இல்ல. நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு சில இடங்கள் பெற்றுக் கொடுத்தாலும், அது திரு அண்ணாமலை அவர்களின் வெற்றியாகவும் பார்க்கப்படும். ஆனா 2026 அப்படி இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல். அது திரு அண்ணாமலை அவர்களுக்கான தேர்தல். அப்போ அண்ணாமலை அவர்களும் முதலமைச்சர் முகங்களில் ஒருவர் இல்லையா? முதலமைச்சர் முகங்கள் பல முகங்கள் இருக்கு. அதுல திரு அண்ணாமலை அவர்களும் ஒருவர். அப்படியானால் தனக்கு போட்டியாக தானே எப்படி ஒருவரை கிரியேட் பண்ணுவாரு? பாரதிய ஜனதா அப்படி கிரியேட் பண்றதுனால பாரதிய ஜனதாக்கு என்ன லாபம் இருக்கு எதிர்காலத்துல? இவரே வந்து இவரோட அறிக்கையில வந்து இன்னும் சொல்லப்போனா குறிப்பா பாரதிய ஜனதாவ நேற்றெல்லாம் வந்து ரொம்ப தாக்கி தான் பேசுனாங்க எல்லாருமே. அத விஜய் சார்பாக பேச வந்த அனைவருமே மிக கடுமையான வார்த்தைகளால் தான் தாக்கி பேசுனாங்க. விஜயோட அறிக்கையிலயும் அந்த மதவாதத்தை எல்லாம் கண்டித்து ரொம்ப காரசாரமான வார்த்தைகள் இல்ல. ஆனால் கண்டிப்பு என்பது இருந்தது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. எனவே அந்த பாரதிய ஜனதா விஜய்க்கு வந்து
பின்புலமா இருக்கு அப்படிங்கிறத என்னால நம்ப முடியும். நிறைவா ஒரு கேள்வி சார். சிலர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியன். சோ இது வந்து ஒரு மிஷனரி குரூப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ஹச் ராஜா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஜோசப் விஜய் அப்படின்ற பேரை வச்சு ஒரு பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பொட்டு வச்சு இருந்த மாதிரி ஒரு போட்டோவும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு அவர் எப்பயுமே ஜோசப் விஜய் அப்படின்னு இல்லாம விஜய் அப்படின்னு மட்டும் இருந்தது. இது பலர் மத்தியில் ஒரு பேச்சு பொருளா இருந்தது. சோ அரசியல்னால இத பின்வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? விஜய் கிறிஸ்தவர் அப்படின்னு அப்படி கிளீனா ஒதுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அது கலப்பு திருமணங்கள்லாம் நிறைய அந்த குடும்பத்துல நடந்திருக்கு. ஒரு மதத்துல இருந்து கொண்டே திருமணம் செய்வது. விஜயோட மனைவி கூட இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக அப்படியான விஷயம் இருப்பதற்கு வழி இல்ல. அவருக்கு ஞானஸ்நானம் குடுத்திருப்பாங்க. அவரு கிறிஸ்தவராக இருந்திருப்பாரே தவிர, அது கிறிஸ்தவம், இந்து இல்ல கிறிஸ்தவ மிஷனரிகள் ஃபண்டிங் பண்றாங்க. அந்த மாதிரியான அந்த ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு அது சரியா பொருத்தமா தெரியல. காரணம் அதெல்லாம் வந்து இன்றைய தேதிக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு வந்து இடியோட ஸ்கோப்ல, பிஎம்எல்ஏ ஸ்கோப்ல இது எல்லாமே அதுக்குள்ள வந்துருது. இது எல்லாமே வந்து கருப்பு பணத்தை செலவு செய்து வெள்ளையாக்கும் முயற்சி. அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் ரெய்டுல வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு பண பரிவர்த்தனை அதத்தான் வந்து முக்கியமா சொல்றாங்க. அத கடைசியில என்ன செய்வாங்கன்னா, வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மூலமாக சட்டவிரோதமாக இதெல்லாம் செய்ய முயற்சி செய்தீர்கள் என்று குற்றம் சுமத்துவார்கள். அப்படி அந்த வாய்ப்பு அப்படியான ஒரு நிலைமை இருந்திருந்தா ரொம்ப விபரீதமா இருக்கும். அது சரியா வராது. பொதுவாக வந்து கட்சி தொடங்குவது அதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். யாருமே இப்ப ஜனநாயகத்துல யார் வேணாலும் கட்சி துவங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. நாட்டு மக்கள்ட்ட தன்னோட கருத்தை சொல்லி, தனக்கு ஆதரவு திரட்டி, தனது கட்சியை வெற்றி பெற செய்வதற்கும் உரிமை இருக்கு. விடை தெரியாத கேள்வி எதுன்னா, அடுத்த தேர்தல்ல நிக்கிறதுக்கு இந்த தேர்தல்ல அனௌன்ஸ்மென்ட் எதுக்குங்கிற அந்த ஒரு கேள்விதான். இல்ல அத வந்து அப்படியே பிளைண்டா விடலாம். அடுத்த தேர்தல்ல நான் நிக்க போறேன்னு சொல்லாம, கட்சி பதிவாயிருச்சு, முயற்சி செஞ்சோம், இப்பதான் பதிவு கிடைச்சிருக்கு. அத மட்டும் அறிவிப்போட நிறுத்தலாம். இல்ல இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த அறிவிப்பு வச்சிருக்கலாம். இந்த டைமிங் தான் வந்து இதுல வந்து புரிஞ்சுக்க முடியல. மற்றபடி விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு சமிக்கைகள், குறியீடுகள்லாம் கடந்த ஓரிரு வருடங்களாகவே இருக்கு. பல படங்கள்ல அவர் வைக்கிற வசனங்கள் எல்லாமே பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கலா தான் இருந்துச்சு. அதனால அவர் அரசியலுக்கு வந்ததுல ஒண்ணும் யாருக்கும் ஆச்சரியம் இல்ல. அரசியல் கட்சியின் அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த காலம், டைம் தான். இடம், பொருள், காலம் அது முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த காலம் தான் வந்து சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்கிறது. மற்றபடி பாரதிய ஜனதா பின்னணியில் இருக்கிறது என்றோ, திமுக இருக்கிறது என்றோ, அதிமுக இருக்கிறது என்றோ, கிறிஸ்தவ மிஷனரிகள் இருக்கிறார்கள் என்றோ நான் நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் கூறுவது போல சமூக வலைதளங்களில் இப்படியான ஊகங்கள் இருக்கின்றன. அதை நாம் மறுப்பதற்கில்லை. அது சமூக வலைதள உலகம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. அதனால எல்லாரும் எல்லா விதமான யூகங்களையும் அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம தடுக்கவே முடியாது. அது முழுக்க முழுக்க சுதந்திரமான ஒரு இடம். அவரவர்கள் கருத்துக்களை சுதந்திரமா சொல்றதுக்கு தானே சோசியல் மீடியாவே இருக்கு. அதனால ஆளாளுக்கு அவங்கவங்க கருத்து சொல்றாங்க. அவங்கவங்க பார்வைய சொல்றாங்க. அப்படிதான் நம்ம அத புரிஞ்சுக்கிடணும். விஜய் பார்வை என்ன? விஜய் பார்வை என்பது தமிழ்நாட்டுக்கு ஊழலற்ற, நேர்மையான, ஜாதி மத பேதமற்ற, வாரிசு அரசியல் இல்லாத ஒரு ஆட்சியை தரணும். அதானே. அது அவர் பார்வை. அந்த பார்வையை நான் வரவேற்கிறேன். ஏன்னா, அதுதான் உண்மையான பார்வையா இருக்க முடியும். அதை அடைய முடியுமா? அடைய முடியாதா? இதற்கான விடையை வந்து நம்ம 2025ல தான் கண்டுபிடிக்கணும். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.